اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமக்கெல்லாம் வழிகாட்டி எமது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அடியும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் மறுமை நாள் வரைக்கும் அவர்களுடைய அடியை பின்பற்றவிருக்கும் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் எந்த கட்டமாக இருந்தாலும் அதிலே அல்லாஹ் தஆலாவை அஞ்சி ஒழுங்கி நடப்போமாக என்று முதற்கண் கூறி, அல்லாஹ் தஆலாவும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எமக்கு நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதனை எமது வாழ்க்கையில் முடிந்தளவு எடுத்து நடந்தும், எந்த விடயங்களை விட்டும் எமது வாழ்க்கையில் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அவைகளை ஒன்றுமுழுதாக விட்டு வாழ்வதற்கு ஏன் இறைவன் எனக்கும் அப்பா உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை எல்லாம் படைத்து அதிலே ஒரு சிறந்த வர்க்கமான ஒரு சங்கை மிக்க வர்க்கமாக இந்த மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றார். இந்த மனித வர்க்கத்தை இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு வர்க்கமாக படைத்துவிட்டு நாங்கள் உங்களை வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் படைக்கவில்லை என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் போது வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாங்கள் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தை படைத்தது என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டியிருக்கிறார். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தை கருத்தில் கொண்டுதான் நானும் நீங்களும் எமது அன்றாட வாழ்க்கையில் பல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பல விசேடமான காலங்களிலும் இன்னும் பல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் செய்கின்ற இந்த அமல்கள் என்பது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா இல்லையா என்ற கேள்விக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் பதில் கூற முடியாது. இருந்தும் ஒரு சில அடிப்படைகளை வைத்து நாம் எமது வணக்கங்களை ஆக்கிக் கொள்வதன் மூலமாக அது அல்லாஹ்விடத்திலே சென்றடைந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. அதிலே முதலாவது அல்-இஹ்லாஸ், உல தூய்மை என்ற விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது விடயம் முதாபஅத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் செய்கின்ற அந்த வணக்கம் என்பது அமல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதாக இருக்க வேண்டும். இதிலே இரண்டாவது விடயத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்கின்ற அந்த வணக்கத்தை நபி அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது செய்து காட்டி இருக்க வேண்டும், அல்லது அங்கீகாரமாவது வழங்கி இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மாத்திரம்தான் நாம் செய்கின்ற அமல்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணமாக ஒரு மனிதர் சொல்கின்றார், நான் அல்லாஹ்வை மிக அதிகமாக நெருங்க வேண்டும், அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக துல்கஅதா மாதத்திலும் துல்ஹிஜ்ஜா மாதத்திலும் ஹஜ் செய்ய போகின்றேன் என்று ஹஜ் செய்கின்றார் என்று சொன்னால், நிச்சயமாக அவர் துல்கஅதா மாதத்திலே செய்த ஹஜ் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம்,
நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், ஹஜ் என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்திலே தான் செய்யப்பட வேண்டும் என்று. நாம் அந்த வணக்கங்களை வேறு விதமாக செய்துவிட்டு வணக்கங்கள் செய்தால் நன்மை தானே, அதனை செய்தால் அல்லாஹ்வை நெருங்கலாம் தானே என்று வியாக்கியானம் கூற முடியாது. ஏன்? நபி அவர்கள் அதனை கூறியிருக்க வேண்டும். இருந்தும் சகோதரர்களே, இது எமது சமூகத்திலே பரவலாக பின்பற்றப்பட்டு வந்தாலும் முதலாவது நிபந்தனையான அல் இஹ்லாஸ் என்கின்ற ஒரு விடயம் ஒரு சாதாரணமான விடயமாக போய்விட்டது. எனவே இந்த குதுபாவிலே இஹ்லாஸை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ் என்றால் என்னவென்று பார்த்தால், நாம் செய்கின்ற எமது அந்த வணக்கங்களை அமல்களை அல்லாஹ் தஆலாவினுடைய திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக, அவனிடத்திலே கூடிய எதிர்பார்த்தவர்களாக, அவனுக்காக மாத்திரமே செய்வதைத்தான் இஹ்லாஸ் என்கின்ற பொருள் சுட்டி காட்டுகிறது. ஏன்? அதற்கு மாற்றமான விடயம் என்னவென்று சொன்னால், அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சிறிய இறைவிப்பு என்ற பட்டியலிலே உருவாக்கப்படுகின்ற அர்ரியா, முகஸ்துதி என்கின்ற ஒரு விடயம் இந்த இஹ்லாஸுக்கு எதிர்விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு வணக்கத்தை செய்கின்ற போது மற்ற மனிதர்கள் என்னை பார்க்க வேண்டும், மற்ற மனிதர்கள் இதன் மூலமாக என்னை மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வணக்கத்தை செய்தால் அது இஹ்லாஸுக்கு மாற்றமான ஒன்றாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு கெட்ட கூட்டத்தார்களாக முனாஃபிக்குகள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை குர்ஆனிலே கூறும்போது நரகத்தினுடைய அடித்தளத்திலே இருப்பார்கள் என்று மிகவும் கேவலமாக சொன்ன ஒரு கூட்டம் முனாஃபிக்குகள். அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே கூறுகிறார். அதிலே ஒன்றாக சூரத்து நிசாவினுடைய 142வது வசனத்திலே கூறும்போது, வஇதா காமு இல ஸலாத்தி, அவர்கள் தொழுகைக்காக வேண்டி எழுந்தால் காமு குஸாலா, அவர்கள் சோம்பேறிகளாகத்தான் எழுவார்கள். மற்ற மனிதர்கள் இவர்களுக்கு ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக சோம்பேறிகளாக எழுவார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக கூறுகின்றார், வயுராஊன நாஸ், மேலும் அவர்கள் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டியும் தொழுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்கின்ற வணக்கத்திலே மற்ற மனிதர்களுடைய நோக்கம், அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம், உலக நோக்கம் ஒன்று வருகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த முனாஃபிக்குகளுடைய ஒரு பண்பு எம்மிடத்திலே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம். ஏன்? அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிமிலே 2986வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது, மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹி, யார் ஒரு மனிதர் ஒரு விடயத்தை செய்கின்ற போது மற்ற மனிதர்கள் அதை கொண்டு என்னை பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தால் அல்லாஹ் தஆலா அவ்வாறே பேச வைப்பான். வமன் ராயா ராய அல்லாஹு பிஹி, யார் ஒரு மனிதர் ஒரு வணக்கத்தை செய்கின்ற போது மற்ற மனிதர்கள் இதனூடாக என்னை பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு விடயத்தை செய்தால் அல்லாஹ் தஆலா அவ்வாறே பார்க்க வைப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு இமாம்கள் விளக்கம் கொடுக்கின்ற போது கூறுகின்றார்கள், அந்த மனிதனுடைய நியத்து என்பது, அந்த மனிதனுடைய எண்ணம் என்பது உலக நோக்கமாக இருந்தது. அதனை அல்லாஹ் தஆலா உலகத்திலே நிச்சயமாக கொடுத்து விடுவார். மறுமைக்கு என்று அவருடைய உள்ளத்தில் துளியளவு கூட நியத்து எண்ணம் இஹ்லாஸ் இல்லை. எனவே அவருக்கு நாளை மறுமை நாளையில் எந்த ஒரு கூலியும் கிடையாது என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்பதாக இமாம்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நாம் நினைக்கலாம், இந்த இஹ்லாஸ் என்பது ஒரு மிம்பரிலே பேசப்படக்கூடிய அளவுக்கு பெரிய விடயமாயிருக்கு. நிச்சயமாக பெரிய விடயம். ஏனென்றால் எமக்கு தெரியும், ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சபதம் கொண்டு வந்திருக்கின்றான், நான் இந்த மனிதர்களை மறுமை நாளையில் வருகின்ற போது வழிகெடுத்து என்னுடைய கூட்டத்தார்களாக ஆக்கி வைத்திருப்பேன் என்று கூறிவிட்டு அவனே கூறுகின்றான், இல்ல இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இஹ்லாஸை கொண்டு உல தூய்மையை வைத்திருக்கின்ற அடியார்களை தவிர என்பதாக அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கூறுகின்றார். எம்மிடத்திலே இஹ்லாஸ் இருக்கின்றது என்று சொன்னால் ஷைத்தான் என்னை நெருங்கக்கூட முடியாது. ஏன் காரணம் என்று சொன்னால், அந்த ஷைத்தான் என்னை வழிகெடுப்பதற்காக முதலாவது பயன்படுத்துகின்ற வழி அஷ்ஷிர்க், ஷிர்கை கொண்டு எம்மை வழிகெடுப்பான். இரண்டாவதாக அல் பித்ஆ, பித்அத்தை கொண்டு வழிகெடுப்பான்.
நாம் இந்த இரண்டினுடைய பாரதூரங்களை பற்றி அறிந்திருக்கின்றோம். இதனுடைய விபரீதம் என்ன, இதனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எமக்கு ஏற்படுகின்ற கெதி என்ன, அமல நிலை என்ன என்ற விடயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆக ஷைத்தான் எந்த இடத்திலே எம்மை வழிகெடுப்பான் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ், நாம் அல்லாஹ் சொன்ன விடயத்தை செய்வோம், நபி அவர்கள் செய்து காட்டிய விடயத்தை செய்வோம். அந்த இடத்திலே எம்முடைய நியத்தை மாற்றுவதை கொண்டு ஷைத்தான் வெற்றி பெற்று விடுவான். எனவே தான் இந்த இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சகோதரர்களே, நபி அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். புகாரியினுடைய முதலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. எமது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே நிர்ணயிக்கப்படுகின்றது. நாம் செய்கின்ற செயலினுடைய அதற்கு முன் எம்முடைய எண்ணம் என்ன? நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமா, சுவனம் செல்ல வேண்டுமா, அல்லது உலக மக்களை போற்ற வேண்டுமா, உலக லாபம் எமக்கு கிடைக்க வேண்டுமா, அதை வைத்துத்தான் எமது கூலி கிடைக்கும் என்பதாக எமக்கெல்லாம் தெரியும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை இஸ்லாத்திலே ஒரு விடயத்திற்கு ஆதாரம் கொண்டு வருகின்ற போது அல் குர்ஆனுக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஒரு ஆதாரபூர்வமான நூல் சஹீஹுல் புகாரி என்கின்ற ஹதீஸ் கிரந்தம். அதனை தொகுத்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எவ்வாறு அதிலே கையாண்டுள்ளார்கள் என்று சொன்னால், முதலாவதாக ஒரு தலைப்பை விடுவார், அதன் பின்னால் அந்த தலைப்புக்கு ஏற்ற ஹதீஸ்களை அடுக்கடுக்காக கொண்டு வருவார். அதிலே முதலாவது தலைப்பு என்னவென்றால் கிதாபுல் வஹி, வஹீனுடைய பாடம் என்ற தலைப்புக்கு கீழால் இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்ற ஒரு ஹதீஸினை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹதீஸுக்கும் தலைப்புக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அதனை கொண்டு வந்திருக்கின்ற நோக்கத்தை அவர்கள் இமாமுக்கெல்லாம் இமாம், மிகப்பெரிய அறிவு மேதை, அவர்கள் தவறிழைத்திருக்கவும் மாட்டார்கள். அதற்குரிய விளக்கத்தை பின்னால் வந்த இமாம்கள் கூறும்போது கூறுகிறார்கள், நான் இந்த ஹதீஸ் தொகுப்பை தொகுக்கின்ற போது இஹ்லாஸான முறையிலே தொகுக்கின்றேன். நீங்கள் வாசிக்கின்ற போதும் எடுத்து நடக்கின்ற போதும் இஹ்லாஸுடன் வாசிக்க வேண்டும், எடுத்து நடக்க வேண்டும் என்ற விடயத்தை உணர்த்துவதற்காகத்தான் இவ்வாறு அந்த ஹதீஸை முதலாவதாக கொண்டு வந்தார் என்பதாக இமாம்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இஹ்லாஸுடைய வெளிப்பாடை பாருங்கள் சகோதரர்களே. அவ்வாறு இருந்தால் மாத்திரம்தான் எமது செயல்கள் அனைத்தும் வெற்றி பெற்றுவிடும். நபி அவர்கள் கூறினார்கள், உங்கள் உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கின்றது, அந்த சதை பிண்டம் சீராகிவிட்டால் எமது செயல் அனைத்தும் சீராகிவிடும். அந்த சதை பிண்டம் சீர்கட்டு விட்டால் அந்த எமது செயல்கள் அனைத்தும் சீர்கட்டுவிடும் என்று கூறி தொடர்ச்சியாக கூறினார்கள். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வாக்கியல் கல்ப் என்பதாக உள்ளத்தை காட்டினார்கள். நாம் எமது வணக்கத்தை செய்வதற்கு முன்னால் வைக்கின்ற அந்த எண்ணம் நியத் என்பது உறுதியானதாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தால் மாத்திரம்தான் எமது செயல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். ₹1 சதக்கா கொடுக்கின்றோம் என்று சொன்னாலும் அந்த இடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். மாற்றமாக அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே ஷிர்க் வருவதற்கும் கூட வாய்ப்பு உள்ளது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, சுவர்க்கத்துக்கு முதலாவதாக செல்லக்கூடிய ஒரு நபி, அந்த நபி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார், லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலன், நீங்கள் ஷிர்க் செய்தாலும் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்பதாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாக சொல்கின்றார். நபி அவர்களுக்கு அந்த நிலை என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சிந்தனை செய்ய வேண்டும். சிறிய ஷிர்க் தானே, அதனை பார்த்து விடலாம் என்று பொறுப்போக்காக இருந்துவிடக் கூடாது. அந்த சிறிய ஷிர்க் என்பது காலப்போக்கிலே அஷ்ஷிர்குல் அக்பராக மாறுவதற்கும் இடம் இருக்கின்றது. பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா எம்மை. அடுத்த விடயமாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் பையினாவிலே கூறும்போது, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் அல்லாஹ்வை இஹ்லாஸுடனே தவிர வணங்குவதற்கு ஏவப்படவில்லை. அதாவது இஹ்லாஸுடன் தான் வணங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். சூரத்துல் முல்க், சூரத்துல் ஜுமர் போன்ற குர்ஆன் சூறாக்களிலே அல்லாஹ் தஆலா இதனை குறிப்பிடுகின்றார். நாம் வணக்கம் செய்கின்ற போது இஹ்லாஸ் என்பதுதான் மிக பிரதானமாக இருக்கின்றது. நாம் செய்கின்ற வணக்கம் சிறியதா பெரியதா, நேரம் அதிகமானதா நேரம் குறைவானதா, அது இந்த இடத்திலே முக்கியம் அல்ல சகோதரர்களே. நாம் செய்கின்ற வணக்கத்திலே இஹ்லாஸ் இருக்கின்றதா என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் பல கோடிக்கணக்கான செல்வங்களை எல்லாம் செலவு செய்வோம், எமது உடலை வருத்தி பல பெரிய அமல்களை செய்வோம். நாளை வறுமை நாளையிலே அந்த அமல்கள் அணுவளவு கூட பிரயோஜனம் இல்லாமல் நரகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது. ஏன்? இந்த உலகத்திலே உனக்காக வேண்டி உயிரையும் தருவேன் என்று மார்பு தட்டி சொல்பவர்கள் கூட
தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மறுமை நாளையில் அணுவளவு நன்மையை கூட தரமாட்டார்கள். அவ்வளவு நெருக்கடியான அந்த நிலையிலே நாம் கோடி ரூபாய்கள் கொடுத்த செய்த அந்த அமல்கள் என்பது எமக்கு பிரயோஜனம் அளிக்கவில்லை என்றால் எம்மை விட கைசேதப்பட்டவர்கள் யாரும் இல்லை சகோதரர்களே. நாம் அனைவரும் சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு பகுதி. அது மாத்திரமல்லாமல் நாளை மறுமை நாளையிலே 3 பேர் கூட்டத்தார்களுக்கு தான் முதலாவது தீர்ப்பு அளிக்கப்படும். என்ன தீர்ப்போ, அந்த 3 கூட்டத்தார்களும் முதலாவதாக நரகில் எரியப்படுவார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால் ஆச்சரியமான ஒரு விடயம். முதலாவது நபர் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்த ஒரு நபர். அந்த நபர் தான் முதலாவதாக நரகில் எரியப்படுவார். அந்த நபரை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அழைத்து அவனுக்கு எந்தெந்த நியமத்துக்களை எல்லாம் கொடுத்தானோ அதனை சொல்லி காட்டுவான். அதனை அந்த மனிதன் ஏற்றுக்கொள்வான். பிறகு அல்லாஹ் தஆலா கூறுவான், நீ இதை வைத்து என்ன விடயத்தை செய்தாய் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கும் போது அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், என்னுடைய உயிர் பிரியும் வரைக்கும் நான் உனக்காக வேண்டி போராடினேன். உன்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் பரவ வேண்டும் என்பதற்காக தான் போராடினேன் என்பதாக அந்த மனிதன் கூறுவான். அல்லாஹ் தஆலா கூறுவான், கதப்த, நீ பொய் சொல்லி விட்டாய். உலகத்திலே மக்கள் நீ ஒரு போராளி என்று உன்னை கூற வேண்டும், நீ ஒரு வீரன் என்று கூற வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உயிரை துச்சமாக மதிக்காதவன் என்று உன்னை கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ அந்த ஜிஹாதை செய்தாய். பக்கத்தில் உனக்கு அது உலகிலே கிடைத்து விட்டது, இன்று உனக்கு எதுவும் கிடையாது, நீ செல் நரகத்துக்கு என்பதாக கூறி முகம் குப்பர இழுத்துக் கொண்டு நரகிலே எரியப்படுவான். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது நபர் கல்வியை கற்ற ஒரு நபர் அழைக்கப்படுவார். அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த அனைத்து நியமத்துக்களை சொல்லி காட்டுவான். அந்த மனிதன் ஏற்றுக்கொள்வான். ஃபமா அமில்த பிஹி, நீ இதனை கொண்டு என்ன செய்தாய் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கின்ற போது அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி அந்த கல்வியை கற்றேன், உனக்காக வேண்டி தான் அதனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், உன்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்காகத்தான் அதனை எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் என்பதாக அந்த மனிதன் கூறுவான். அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த ஒரு விடயமும் அந்த இடத்திலே வரையாது. கதப்த, நீயும் பொய் சொல்லிவிட்டாய். மக்கள் உன்னை நீரோர் மார்க்க அறிஞர் என்று கூற வேண்டும், நீரோர் காரி என்று கூற வேண்டும், நீரோர் பேச்சாளர் என்று கூற வேண்டும் என்ற நோக்கங்களுக்காக அந்த கல்வியை கற்றாய், கற்றுக் கொடுத்தாய். பக்கத்து கீழே உனக்கு அது கிடைத்து விட்டது, இன்று உனக்கு எதுவும் இல்லை, நீ செல் நரகத்துக்கு என்பதாக கூறி அந்த மனிதன் நரகத்தில் எரியப்படுவான். மூன்றாவது நபர் அழைக்கப்படுவார். அவர் யார் என்று சொன்னால், உலகிலே கோடிக்கணக்கிலே செலவு செய்த ஒரு நபர். அவரையும் அழைத்து அவருடைய நியமத்துக்களும் சொல்லி காட்டப்படும். அவர் ஏற்றுக்கொள்வார். பமா அமில்த பிஹி, நீ அதனை கொண்டு என்ன செய்தாய்? அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், எந்தெந்த வழிகளிலே எல்லாம் செலவு செய்தால் உனக்கு விருப்பமாகுமோ பிடிக்குமோ அந்தந்த வழிகளிலே எல்லாம் செலவு செய்தேன். நான் பள்ளி வாயில்களுக்கு கொடுத்தேன், மதரசாக்களுக்கு கொடுத்தேன், அநாதை இல்லங்களுக்கு கொடுத்தேன், ஏழைகளுக்கு கொடுத்தேன் என்று பட்டியலிட்டுக் கொண்டே செல்வான். அல்லாஹ் தஆலா கூறுவான், கதப்த, பொய் சொல்லிவிட்டாய். நீ ஏன் கொடுத்தாய் என்று சொன்னால், மக்கள் உன்னை நீரோர் கொடைவள்ளல் என்று கூற வேண்டும், நீ கொடுத்ததன் காரணமாக சமூகத்திலே பதவிகளும் கௌரவங்களும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கங்களுக்காக வேண்டி கொடுத்தாய். பக்கத்து கீழே உனக்கு அது உலகிலே சொல்லப்பட்டு விட்டது, எல்லாம் கிடைத்து விட்டது, இன்று எதுவும் இல்லை என்று அந்த மனிதன் நரகத்திலே எரியப்படுவான். பார்த்தீர்களா சகோதரர்களே, 3 கூட்டத்தார்களும் தியாகம் செய்தவர்கள், அவர்கள் நரகத்திலே எரியப்படுகின்றார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? அந்த இஹ்லாஸ் மாறியதன் காரணம். இந்த இடத்திலே பார்க்க வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸினை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாசிக்கின்ற போது அழுவார்கள். எந்த அளவுக்கு அழுவார்கள் என்று சொன்னால், அந்த அழுகையின் காரணமாக மயக்கும் ஒரு அளவுக்கு அழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு அழுகின்றீர்கள் என்று. அவர் அதற்கு கூறினார், அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாக்க வேண்டும், இந்த 3 கூட்டத்தார்களில் ஒருவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்ற கவலையிலே அழுகின்றேன் என்று. சுப்ஹானல்லாஹ். யார் அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? இஸ்லாமிய கிலாபத்திலே 4 கலீஃபாக்களுக்கு பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை மிகவும் சிறப்பாக ஆட்சியது ஒரு ஆட்சியாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் பல ஹதீஸ்களை அறிவித்த ஒரு அறிவிப்பாளர். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்,
அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ் தஆலாவை பொருந்திக் கொண்டார்கள் என்று முத்திரை குத்தப்பட்ட சஹாபி அவரை கவலைப்படுகின்றார் என்று சொன்னால் எப்படி நிலையை சிந்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. மெய் சிலுக்க வைக்கின்ற நிகழ்வுகள் இது. இன்று பார்க்கின்றோம், நாம் ஏதாவது ஒரு சேவையை செய்துவிட்டால், உதாரணமாக எமது ஊரிலே 150க்கு மேற்பட்ட சமூக அமைப்புகள் இருந்தால் நாம் செய்த அந்த சேவையை படம் பிடித்து சமூக வலைதளங்களிலே பகிர்கின்றோம். அந்த நேரத்திலே என்னுடைய நோக்கம், நாம் செய்தது போன்று மற்ற மனிதர்களும் செய்ய வேண்டும். நாம் செய்தால் எமக்கு மற்ற மனிதர்கள் பல நன்கொடைகளை உதவிகளை செய்வார்கள், மனிதர்கள் சமூகம் பிரயோஜனம் அடையும் என்று நோக்கம் இருந்தால் இன்னமல் அமால் பின்னியாத், அதற்கேற்ற கூடிய அவர்களுக்கு கிடைக்கும். மாற்றமாக நாங்கள் தான் சமூகத்திலே ஆக்டிவாக இருக்கின்றோம், இயக்க நிலையிலே இருக்கின்றோம் என்ற நோக்கங்களுக்காக பகிர்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அதனுடைய நிலையை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இன்று எமது இந்த காலகட்டத்தை எமது வாழ்க்கையை பார்க்கின்றோம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஒரு அமைதியான சூழ்நிலையை வாழ வைத்திருக்கின்றார். நாம் அன்றாட அமல்களை செய்கின்றோம், எம்மால் முடியுமான விடயங்களை நல்ல காரியங்களை செய்கின்றோம், தீமையை விட்டு விலகி நடக்கின்றோம். ஆனால் சஹாபாக்களுடைய நிலை என்பது அவ்வாறு அல்ல. எந்த நேரத்திலே என்ன நடக்கும் என்பது தெரியாது. அவ்வளவு யுத்தங்களும் பல பிரச்சனைகளும் இருந்த அந்த காலத்தில் இருந்து இன்று வரை இஸ்லாம் இந்த அளவு பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான அடிப்படை காரணங்கள் அவர்களுடைய தியாகமும் இஹ்லாஸும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரு சிறிய உதாரணமாக தபூக் யுத்தம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே பல சஹாபாக்கள் வந்து யா ரசூலல்லாஹ், நாங்களும் உங்களோடு வரப்போகின்றோம் என்று கேட்கின்றார்கள். அதற்கு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இல்லை, தபூக் என்பது மிகவும் தூரமான பிரதேசம், அங்கு செல்வதற்கான வாகன வசதிகள் எங்களிடத்திலே இல்லை, எனவே நீங்கள் வர வேண்டாம் என்பதாக சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள். இந்த நிலையை நாம் எம்மோடு ஒப்பிட்டு பார்ப்போம். எம்மை போருக்கு அழைத்து அல்லது ஒரு மார்க்க ஒரு தியாகத்திற்காக அழைத்து எம்மை சென்று விடுங்கள் என்று சொன்னால் எம்முடைய மனோநிலை எவ்வாறு இருக்கும்? அந்த சஹாபாக்களின் மனோநிலை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் கண்ணீர் விட்டவர்களாக திரும்பி சென்றார்கள். அவர்களுடைய நோக்கம், நாங்கள் கண்ணீர் விட்டால் சஹாபாக்கள் மற்ற சஹாபாக்கள் எம்மை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள் அல்லது பிற்காலத்திலே வரக்கூடிய மக்கள் எம்மை பற்றி கதைப்பார்கள் என்பது நிச்சயமாக கிடையாது. என்ன காரணம்? உள்ளத்திலே இருந்த இஹ்லாஸ், அந்த ஒரே ஒரு காரணம் தான். அதனை இன்னும் ஒரு முகமாக ஆதாரத்துடன் அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவினுடைய 92வது வசனத்திலே இந்த விடயத்தை கூறுகின்றார். அவ்வளவு அற்புதமிக்க அந்த அல்குர்ஆனிலே இஹ்லாஸ் இல்லாமல் செய்த அந்த ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா கூறுவானா? நிச்சயமாக கூற மாட்டார். ஆக அவர்களுடைய இந்த விடயம் சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அவர்களுடைய இஹ்லாஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்ற விடயத்தை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. இன்று பார்க்கின்றோம், நாம் பல ரூபாய்கள் கொடுத்து ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம், உம்ராக்களுக்கு செல்கின்றோம். என்னுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலாவை நெருங்க வேண்டும், எமது பாவங்கள் அழிய வேண்டும், அன்று பிறந்த பாலகனைப் போல நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமா? மாற்றமாக உலகத்திலே மக்களை ஹஜ் என்று அழைக்க வேண்டும், அதன் மூலமாக பல பதவிகளை தர வேண்டும், இவரும் ஒரு ஹஜ் செய்தவர் என்று போற்ற வேண்டும் என்ற நோக்கமா? நாம் எந்த நோக்கங்களை எடுத்துக் கொள்வோமோ அந்த நோக்கம் தான் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சிலரை தவிர ஒரு குறுகிய வட்டத்தில் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அவருடைய பெயர்களை எழுதுகின்ற போது அல் ஹாஜ் என்று எழுதாமல் விட்டால் அதற்கு சண்டையிடக்கூடிய நிலைமை வரைக்கும் வருகின்றது. இதனுடைய காரணம் என்ன? அவர்கள் ஹஜ் செய்தவருடைய நோக்கம் என்ன என்று சிந்திக்கின்ற அளவுக்கு அவருடைய உள்ளத்தை நன்கறிந்தால் அல்லாஹ் மாத்திரம்தான். நாம் அதற்கு எந்தவித அந்த முடிவும் கொடுத்துவிடக் கூடாது, கொடுத்துவிட முடியாது. இருந்தும் அவருடைய எண்ணத்திலே என்ன இருக்கின்றதோ அதுதான் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் வணக்கங்களை செய்கின்றோம் என்று சொன்னால், உதாரணமாக நோன்பினை எடுத்துக் கொள்வோம். நோன்பினுடைய சிறப்பினை நபி அவர்கள் கூறும் போது, மன் சாம ரமலான உஃபிரலஹுமா தகத்தம மின் தம்பி, யார் ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தை நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக கூறவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக எவ்வாறு கூறினார்கள்? மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிரலஹுமா தகத்தம மின் தம்பி, யார் ஒரு மனிதர் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முன்னைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படும் என்று. இஹ்திசாப் என்றால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நான் இந்த நோக்கின்ற நோன்பினூடாக நான் என்னுடைய பாவங்கள் அழிய வேண்டும்,
சுவர்க்கவாதிகளுக்கு என்று விசேடமாக இருக்கின்ற பாபுல் ரையான் என்கின்ற கதவினூடாக நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற நோக்கங்கள் இருந்தால் அந்த நோக்கம் கிடைக்கும். மாற்றமாக இவரும் நோன்பு நோக்கின்றார், இவருக்கு நாங்கள் சதக்காக்கள் கொடுக்க முடியும், நாங்கள் இவருக்கு தான தர்மங்கள் வழங்க முடியும், நாம் இந்த நோன்பினை நோட்பதன் மூலமாக பல நன்கொடைகள் நமக்கு வரும் என்ற நோக்கம் இருந்தால் அதற்கு எந்தவித கூலியும் கிடையாது சகோதரர்களே. அடுத்த விடயமாக எம்மிடத்திலே ஒரு கேள்வி எழலாம். உதாரணமாக நாம் ஒரு வணக்கத்தை செய்கின்றோம், அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் செய்கின்றோம். வணக்கத்தை செய்கின்ற நேரத்திலே என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம் வருகின்றது, மக்களும் என்னை பார்க்க வேண்டும், மக்களும் இதனூடாக என்னை பற்றி பேச வேண்டும். இரண்டு எண்ணங்களும் இந்த இடத்திலே ஒன்றிணைகின்றது. இவருடைய நிலைமை என்னவென்று கேட்டால் இதே கேள்வியை சிரியா பிரதேசத்திலே இருந்து ஒரு தோழர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார். அதற்கு நபி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த மனிதருக்கு எந்தவித கூலியும் இல்லை. அவர் சென்று தங்களுடைய கூட்டத்தார்களுக்கு சொல்கின்றார். கூட்டத்தார்கள் சொல்கிறார்கள், இல்லை, நபி அவர்கள் வேறு விதமாக கூறியிருக்கலாம், நீங்கள் அதை வேறு விதமாக விளங்கி இருப்பீர்கள், மறுபடியும் சென்று கேட்டுவார்கள் என்று கூறியதற்கு அந்த மனிதர் மறுபடியும் வருகின்றார், மறுபடியும் கேட்கின்றார். நபி அவர்கள் அதே பதிலை கூறிவிட்டு தொடர்ச்சியாக கூறுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா கூறியதாக ஹதீஸுல் குத்ஸியிலே வருகின்றது, அன அகனி ஷுரகா வ அனி ஷிர்க், நான் இணை வைப்பாளர்களின் இணை வைப்பை விட்டு தூரமாகி விட்டேன். மன் அமில அமலன், யார் ஒரு மனிதர் ஒரு வணக்கத்தை செய்கின்றாரோ, அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, அதிலே என்னையும் வைக்கின்றார் மற்ற மனிதர்களையும் வைத்து இணைத்தால், தரத்துஹு வ ஷிர்குஹு, நான் அவரையும் விட்டு விடுவேன், அவருடைய அந்த ஷிர்கையும் விட்டு விடுவேன் என்பதாக நபி அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இது சிறிய விடயம் அல்ல சகோதரர்களே. நாம் செய்கின்ற அந்த வணக்கங்களுடைய தலையாய நோக்கம் என்ன? இன்று இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு வந்திருக்கின்றோம். எம்முடைய நோக்கம் என்ன? நாம் ஜும்மா தொழாமல் இருந்தால் மனிதர்கள் என்னை பார்த்து கிண்டல் செய்வார்கள், கேலி பேசுவார்கள் என்ற நோக்கமா? மாற்றமாக இவ்வாறு இந்த கடமையை நிறைவேற்றுவதனூடாக எமக்கு சுவர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்ற நோக்கமா? எமது ஒட்டுமொத்த சாராம்சமான நோக்கமே சுவனம் செல்ல முடியும் என்று. இவ்வளவு செய்கின்ற அமல்கள் செய்தோம், நாம் சுவனம் செல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எவ்வளவு பெரிய கை சேதப்பட்டவர்கள் என்ற விடயத்தை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னொரு விடயம் வருகின்றது. நபி அவர்கள் உதாரணத்துடன் அந்த விடயத்தை கூறுகிறார்கள். இந்த விடயம் திர்மிதி, அஹ்மத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனை ஸஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த விடயம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி கற்கக்கூடிய ஒரு கல்வியை யார் ஒரு மனிதர் உலக நோக்கங்களுக்காக வேண்டி கற்கின்றாரோ அவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார். லம் யஜித் ஆமல் ஜன்னதி ஃபீ யௌமில் கியாமா, சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விடயம் சிறிய விடயம் அல்ல. சுவர்க்கத்திற்கு செல்ல மாட்டார் என்பது வேறு, சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார் என்பது வேறு. ஏனென்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே இருக்கின்ற வாசனை திரவியங்கள் எமக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மனம் வீசக்கூடிய பொருட்கள், எந்த கண்ணு பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, உள்ளங்களால் சிந்தனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கின்ற அற்புதங்கள் நிறைந்த, அதிசயம் நிறைந்த, நியமத்துக்கள் சொரியப்பட்டிருக்கின்ற அந்த சுவனத்தினுடைய வாடை என்பது எவ்வளவு தூரம் மனம் வீசக்கூடியது என்ற விடயத்தை கற்பனை செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு கூட அந்த மனிதனால் வர முடியாது என்று சொன்னால் எந்த அளவு பாரதூரமான விடயம் என்பதை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்லாமல் நாம் அந்த விடயங்களை உலக நோக்கங்களுக்காக வேண்டி செய்தால் அதனை வைத்துக் கொண்டு எந்த விடயத்தை செய்தாலும் அதிலே பிரதிபலிப்பு எமக்கு கிடைக்காது. உதாரணமாக நாம் தஅவா செய்கின்றோம், அந்த தஅவாவிலே அல்லாஹ் தஆலா பிரதிபலிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். மாற்றமாக சமூகம் எம்மை பற்றி பேச வேண்டும், இவர்கள் தஅவா செய்கின்றார்கள் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தால் எவ்வளவுதான் நாங்கள் தஅவா செய்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்ற விடயத்தை நாம் ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டும். எனவே இந்த நேரத்திலே இந்த விடயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு இறைவன் எனக்கு உங்களுக்கு அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமில் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ் என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன என்ற விடயங்களை பற்றி பேசிக் கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடரில்
நாம் இஹ்லாஸோடு அமல் செய்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக சொர்க்கத்திலே மறுமை நாளையிலே எமக்கு அதிக அளவான கூலிகளை வைத்திருக்கின்றான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இருந்தும் அந்த இஹ்லாஸோடு நாம் செய்த அமல்களை வைத்துக் கொண்டு உலகத்திலே எந்தெந்த விடயங்களை அழைத்துக் கொள்ளலாம், எவ்வளவு லாபங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற விடயங்களை பார்த்தால் சிறந்தது என்று நினைக்கின்றேன். அதிலே முதலாவதாக நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செய்த அமல்களின் பொருட்டால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும், அந்த அளவுக்கு செல்லும் என்ற விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் செய்கின்ற ஒரு அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து விட்டியா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டித்தான் இதனை செய்தேன், எனவே இந்த பிரச்சனையை இந்த விடயத்தை எனக்கு இலவாக்கி தருவாயா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்கு ஒரு சம்பவம் எமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம், நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்ற வகையிலே நானும் இந்த இடத்திற்கு கொண்டு வருகின்றேன். குகைவாசியுடைய சம்பவம் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாரியிலே 3465 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. 3 நபர்கள் ஒரு வழியினால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். திடீர் மழையின் காரணமாக குகையிலே செல்கின்றார்கள். ஏழுமன்றால் சுருக்கமாக சொல்கின்றேன். அந்த நேரத்திலே அந்த குகையினுடைய வாயிலை ஒரு பாறை வந்து அடைத்து விட்டது. 3 பேர்களும் செய்வதறியாமல் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். எவ்வாறு? தாங்கள் செய்த நல்லமல்களை சொல்லி காட்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். முதலாவது நபர் யார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு மிகவும் உபகாரம் செய்த ஒரு நபர். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்பதால் சுருக்கமாக கூறுகின்றேன். எனவே அந்த மனிதர் கூறுகிறார், யா அல்லாஹ், ஒரு நாள் நான் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய சென்றிருந்தேன், அவர்கள் உறங்கிவிட்டார்கள், அவர்கள் விழிக்கின்ற வரைக்கும் என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, பிள்ளைகளுக்கு கூட நான் அந்த பாலினை கொடுக்காமல் அந்த நாள் இரவு முழுவதும் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தேன். அது செய்ததனுடைய நோக்கம் உனக்காகத்தான், அதனை நீர் பொருந்திக் கொண்டால் இந்த பாறை அகற்றுவாயாக. அந்த பாறை அகழ்கின்றது, வெளியே செல்ல முடியவில்லை. இரண்டாவது நபர் பிரார்த்தனை செய்கின்றார், யா அல்லாஹ், என்னுடைய சாச்சாவின் மகள் இருந்தால், மிகவும் உலகத்திலே எனக்கு விருப்பமான ஒருவளாக இருந்தால், அவளுடன் தப்பான முறையில் நான் உடலுறவு கொள்வதற்கு மிகவும் வாய்ப்புகளை தேடினேன், கிடைக்கவில்லை. அந்த பெண்ணு மறுத்து விட்டாள். ஒரு நாள் அந்த பெண் என்னிடத்திலே உதவி கேட்டு வந்தால் நான் 120 திருகங்களை அவருக்கு கொடுத்து விட்டு என்னுடன் தவறான முறையிலே இணையுமாறு அழைத்தேன். அந்த பெண்ணும் எந்த வழியும் இல்லாமல் வந்தால் இறுதி நேரத்தில் அந்த பெண் சொன்னால், இத்தகில்லாஹ், நீர் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தைக்காக மாத்திரம்தான் நான் அந்த விடயத்தை விட்டுவிட்டு சென்றேன். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி செய்திருந்தால் அதனை ஏற்று இந்த பாறை அகற்றுவாயாக. பாறை அகன்று விடுகின்றது, வெளியே செல்ல முடியவில்லை. மூன்றாவது நபர் பிரார்த்தனை செய்கின்றார், நான் பல கூலியாட்களை வைத்து கூலிக்கு கொடுத்து பல வேலைகளை செய்தேன். அதிலே ஒரு நபர் அவருடைய கூலியை பெற்று செல்லாமல் சென்று விட்டார். பல வருடங்கள் கழித்து வந்து என்னிடத்திலே அவருடைய கூலியை கேட்டார். நான் சொன்னேன், அண்ணா பெருக்குகின்ற அனைத்து விடயங்களும் உன்னுடையதான், எடுத்துக்கொள் செல் என்று. அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் என்னை கேலி செய்ய வேண்டாம் என்று, ஏனென்றால் அது அவ்வளவு அதிகமானதாக இருந்தது. அதற்கு இந்த மனிதர் கூறினார், நான் உங்களை கேலி செய்யவில்லை, உங்களுடைய அந்த லாபத்தின் மூலமாக, கூலியின் மூலமாக நான் முதலீடு செய்து பெருக்கி வைத்திருக்கின்ற லாபங்கள் தான் அது, எடுத்துக்கொள் செல் என்று. அந்த மனிதர் ஒன்றை கூட மிச்ச வைக்காம எடுத்துக்கொண்டு சென்றார். யா அல்லாஹ், அதனை நான் உனக்காக வேண்டி செய்தேன், அதனை பொருந்திக் கொண்டால் இந்த பாறை அகற்றுவாயாக என்று அந்த மனிதர் பிரார்த்தனை செய்கின்றார். பாறை அகற்றுகின்றது. 3 வெளியே செல்கிறார்கள். இதில் இருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ற சகோதரர்களே, இந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி என்பது அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதையும் எடுத்துக்கொண்டால் பல சோதனைகளுக்கு, சிக்கல்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது மற்ற மனிதர்களுக்காக வேண்டிய ஒரு விடயத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தோம் என்று எந்த விதத்திலே கூற முடியும்? சிந்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. அடுத்த இரண்டாவது இந்த விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கதை என்பது எமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு. துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதிலே செய்கின்ற வணக்கங்களிலே அதிகமான வணக்கங்கள் அவருடைய குடும்பத்தின் தியாகத்தை உணர்த்தும் விதமாக இருக்கிறது. அதிலே இருக்கின்ற காரணங்களில் தியாகமும் இஹ்லாஸும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. சுருக்கமாக சொல்கின்றேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, தன்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் பாலைவனத்திலே விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று. ஒரு கோப்பையிலே தண்ணியும் ஈட்ட பழங்களையும் வைத்துவிட்டு அவர் சென்று கொண்டே இருக்கின்றார். பாலைவனத்திலே யாரும் இல்லாத அந்த சூழ்நிலை, அபாயகரமான விலங்குகள் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அவர் விட்டுவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் செல்கின்றார். நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் இரக்கத்தின் காரணமாக திரும்பி வந்து விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக சென்று கொண்டே இருக்கின்றார்.
மறைவான ஒரு இடத்துக்கு செல்வதற்கு முன்னால் அந்த பெண்மணி அவரிடத்தில் கேட்கின்றார், அல்லாஹ் அமரகையா இப்ராஹிம், இப்ராஹிமே இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிட்டது என்றவாறு கேட்க, அதற்கும் அவர் திரும்பி பார்க்கவில்லை. ஒரு சைகையின் மூலமாக ஆம் என்று சொல்லிவிட்டு சென்று கொண்டே இருக்கின்றார். ஒரு மறைவான இடத்துக்கு சென்று விட்டு, யா அல்லாஹ், உனக்காக வேண்டித்தான், உன்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டித்தான் அவர்களை தனியாக விட்டு வந்திருக்கின்றேன், நீயே அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்கின்றார். பிறகு அவர் விட்டு சென்ற அனைத்து உணவுகளும் தீர்ந்து விடுகின்றது. அந்த பெண்மணிக்கு பசி, அந்த குழந்தைக்கு பசி, பசியினால் செய்வதறியாமல் அந்த பெண்மணி 2 மலைகளுக்கு மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கின்றார். அதன் பிறகுதான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே ஜம்சம் நீரூற்று என்ற ஒரு நீரூற்றை உருவாக்குகின்றார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் யாரெல்லாம் ஹஜ் செய்வதாக இருந்தாலும் சரி, உம்ராக்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, மக்காவுக்கு சென்றால் கட்டாயம் சஃபா மர்வா மலைகளுக்கு இடையே தொங்கோட்ட ஓடியாக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அல்லாஹ் தஆலா அதனை வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அவருடைய தியாகமும் இஹ்லாஸும் என்பது மிக பிரதானமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய சிறிய குழந்தையை, பல காலங்கள் தவம் இருந்து பெற்ற ஒரு குழந்தையை அல்லாஹ் தஆலா அறுக்கும்படி கட்டளையிடுகின்றான். அவரும் வருகின்றார், அந்த குழந்தையை புரிகின்றது. அதனை நினைவூட்டும் முகமாக அல்லாஹ் தஆலா உலகம் அழிகின்ற வரைக்கும் உருகியா என்ற கடமையை பணம் படைத்தவர்களுக்கு கட்டாயமாக்கி வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதிலும் இஹ்லாஸ் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜம்சம் நீரூற்று என்பது பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் உலகம் அழிகின்ற வரைக்கும் எவ்வளவு கோடை காலங்கள் வந்தாலும் அது வற்றாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்திலும் இஹ்லாஸ் என்பது மிகவும் ஒரு தாற்பயமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எனவே நாம் இவ்வாறு எல்லாம் எமது வாழ்க்கையிலே இஹ்லாஸை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நல்வழி காட்டுவான். மூன்றாவது, இறுதியாக நாம் செய்கின்ற கெட்ட விடயங்கள் அல்லது என்னை பீடிக்கின்ற கெட்ட விடயங்களை விட்டு அல்லாஹ் தஆலா என்னை திருப்பி விடுவான். எவ்வாறு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் எனக்கு தெரிந்த சம்பவம். அவருக்கு உலகத்திலே இருக்கின்ற அழகில் அரவாசி அழகு கொடுக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் பேரழகனாக இருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த நாட்டினுடைய மன்னரின் மனைவி அவரை தப்பான நடத்தைக்கு அழைக்கின்றார். மன்னரின் மனைவி என்று சொன்னால் யாராக இருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வார்கள். இருந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு தடுமாற்றமும் அல்லாமல் அதனை மறுத்து விட்டார். இதனை அல்லாஹ் தஆலா சூரத்து யூசுஃபிலே சொல்கின்ற போது, நாங்கள் அந்த அசிங்கமான காரியத்தை விட்டு அவரை தடுத்தோம். என்ன காரணம் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர் இஹ்லாஸ் உள்ள ஒரு அடியானாக இருந்தார், அதனால் தான் நாங்கள் அவரை அவ்வாறு அந்த காரியங்களிலே இருந்து தடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா நிதர்சனமான விடயத்தை கூறுகின்றார். சகோதரர்களே, எமக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய விடயங்கள் நாம் பிரார்த்தனை செய்கின்ற போது எமது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாம் தீங்கான காரியங்களை செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா என்னை தடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற விடயங்கள் அனைத்தும் இதிலே உள்ளடங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்ததாக உதாரணமாக நான் சொல்கின்றேன், ஒரு மலக்கு வந்து எம்மிடத்திலே கூறுகின்றார், நீங்கள் நாளைக்கு மரணிக்க போகின்றீர்கள் என்று சொல்லி. எந்த மனிதனும் அமல் செய்யாமல் வீட்டிலே உறங்குவாரா? அல்லது தன்னுடைய குடும்பத்துடன் சந்தோஷமான வாழ்க்கையை கழிப்பாரா? அல்லது ஓய்வு நேரங்களை வேறு விதத்திலே பயன்படுத்துவாரா? நிச்சயமாக கிடையாது. என்ன செய்வார்? அவர் எந்தெந்த விடயங்களிலே எல்லாம் சிறிய நேரத்திலே அதிகமான அமல்களை சேர்த்துக் கொள்ள முடியுமோ அந்தந்த விடயங்களை செய்து அமல் செய்வார். அது நிதர்சனமான விடயம். இந்த இடத்திலே கேள்வி என்னவென்று சொன்னால், அந்த மனிதர் இவ்வாறு அமல் செய்கின்ற போதோ மற்ற மனிதர்கள் பார்க்க வேண்டும், மற்ற மனிதர்கள் இதனூடாக என்னை போற்ற வேண்டும், இதனூடாக நான் சமூகத்திலே பட்டங்களும் பதவிகளும் கௌரவங்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்வாரா? நிச்சயமாக கிடையாது. அதுதான் சகோதரர்களே, இன்று பேசக்கூடிய எனக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருந்தாலும் சரி, எப்போது எந்த இடத்திலே எவ்வாறு மரணம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அவ்வாறான இந்த அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் இஹ்லாஸுடன் அமல் செய்து எமது மறுமை வாழ்க்கைக்காக தயாராக வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த விடயத்திலே எம்மால் முடியுமான அளவுக்கு இஹ்லாஸினுடைய விளக்கங்கள், அதனுடன் அடையக்கூடிய பிரயோஜனங்கள் என்னவென்பதை பற்றி சொன்னேன், நீங்களும் கேட்டீர்கள். எனவே இந்த அனைத்தையும் கொண்டு எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு என் இறைவன் எனக்கும் அப்பால் உங்களுக்கு அருள் புரிவானாக. அக்கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்அலுஹு வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம்.